Hey guys, welcome to our channel. So ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக சாரி. அண்ட் எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பக் பவுண்டி சீரிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம லேப் செட்டப் அண்ட் டெர்மாலஜி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பக் பவுண்டி சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் பக் பவுண்டிக்குள்ளே வர போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பிகினராக இருந்து நம்ம எடுத்த உடனே ஒரு லைவ் சைட்டில் பக் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கூகுள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கூகுள் சைட்டை டெவலப் பண்ணவங்க ஒரு டெவலப்பர்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெவலப்பர்ஸ் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க கூகுளில் நிறைய செக்டாரில் நிறைய எம்ப்ளாயிஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி ஒரு சின்ன பக் இருக்குன்னா அதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்காக நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? ஸோ ஓகேப்பா நீ சொல்லிட்டேன் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து இன்டர்நெட்லேயே நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன bwapp. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் தான். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் நிறைய பேர் யூஸ் கூட பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பக் பவுண்டி பென் டெஸ்டிங் அப்படின்னு போனீங்கன்னா இந்த bwappல தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த bwapp என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு லோக்கல் சர்வரில் ரன் பண்ணி விட்டோம்னா போதும். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் தான் ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும். அண்ட் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்லாம் ஒர்க் ஆகும். இது ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் தான். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் அவைலபிளாக இல்லை. பேக் டு ஸோ இந்த சோர்ஸ் ஃபோர்ஜினெட். ஸோ இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம xamppன்ட்டு ஒரு வெப் சர்வர் நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஸோ இதை பற்றி நான் முன்னாடியே பேசியிருக்கேன். ஸோ அதை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை நீங்கள் அதுக்கு முன்னாடி xampp இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ xampp இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்கள் xampp ரன் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஸோ xampp ஓகே லிட்டில் பிட் லோட் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டையுமே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க, Apache அண்ட் mysql. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்ப்ளோரர் போய்க்கோங்க. ஸோ போயிட்டு விண்டோஸ் C போய்க்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ விண்டோஸ் Cயில் xamppன்னு தனியாகவே உங்களுக்கு ஒரு டைரக்டரி இருக்கும். ஸோ அதுக்கு மூவ் ஆகிக்கோங்க. அண்ட் htdocs இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் xampp இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டேஷ்போர்ட் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்து, நான் பக்கின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்து, நான் அதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண அந்த bwapp வந்து ஒரு zip ஃபைலாக இருக்கும். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்டெப்பு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இருக்குது. எப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் xampp ரன் பண்ணியிருப்பீங்களா, இதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலான்ட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆர்எஸ் நீங்கள் உங்கள் லூப்பேக் ஐடினாலும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம பக்கின்ட்டு நம்ம ஒரு ஃபோல்டரில் வச்சுருந்தோம். ஸோ பக்கி. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா bwappக்கு மூவ் ஆகிக்கோங்க. ஸோ bwappக்கு மூவ் ஆனோன்னா அது டேரெக்டாக லாகின் பேஜுக்கு கூட்டு போகும். நீங்கள் அதெல்லாம் பண்ணோன்னா ஜஸ்ட் நீங்கள் install.php இப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பேஜுக்கு கூட்டு போகும். ஸோ இதில் வந்து நீங்கள் click here to install கொடுத்துக்கோங்க. ஸோ இது எனக்கு வந்து டேட்டாபேஸ் ஆல்ரெடி எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ அதனால் எப்படி வருது, உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் வந்து அண்ட் பாஸ்வேர்டு வந்து bug. ஸோ இதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் அது அவங்க தேனி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் பக், இது தான் நம்மளுக்கு சேலஞ்சஸே. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதுமானது. ஸோ போதுமானது மீன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு இதை கற்றுக்கிட்டே நீங்கள் நிறைய பக் பவுண்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்தே நம்ம ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் டெர்மாலஜி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பக் ஹண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் HackerOneல ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ HackerOne
ஸோ போயிட்டு நீங்கள் ஓகே எனக்கு டேஷ்போர்டுக்கு ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகுது. இன்காக்னோவில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஹேக்கர் ஒன் போயிட்டு இது அக்கௌண்ட் வந்து ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ லிட்டில் பிட் வெயிட். யா நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் க்ரியேட் ஹேக்கர் ஒன் அக்கௌண்ட் அது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஐம் ஹேக்கர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட நேம் அண்ட் யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், ஸோ இதை கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டெப்பில் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ வெரிஃபை கூட உங்கள் மெயிலுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு பிகினராக ஒரு அடி எடுத்து வைக்கிங்கன்னா இவ்வளோ தான் ஸ்டெப்பு, வேறு எதுவுமே இல்லை. இது 3மே போதும். ஸோ அதுக்கப்புறம் டெர்மாலஜி என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹேக்கர் ஒன்னில் ரிப்போர்ட் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஹேக்கர் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஸோ இந்த ஹேக்கர் ஒன் என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஹேக்கர் ஒன்னா ஒன்றும் இல்லை, பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துவாங்க அதில். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ஒன் வந்து இவ்வளோ பவுண்டிஸ் வந்து ரிவார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேக்கர் ஒன் இல்லை, ஹேக்கர் ஒன்னில் இருக்க பிளாட்ஃபார்மில் இருக்கிற சம் கம்பெனிஸ். ஸோ அவங்க கம்பெனியில் பக் கண்டுபிடிச்சா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் அவங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் நம்ம இதில் வந்து நீங்கள் டைரக்ட்ரிக் ஓகே. ஸோ இதில் டைரக்ட்ரி அப்படின்னு போயிட்டிங்கன்னா அதில் வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்களோட சைட்டில் போய் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் இந்த சைட்டுக்கு போயிட்டிங்கன்னா ஸோ ஓப்பனிங் ஸோ இப்படி போயிட்டு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பக் எதுவுமே கிடைக்க வாய்ப்பில்லை. ஸோ பக் எதுவும் கிடைக்காத மீன்ஸ் என்னென்னா நம்ம ப்ராக்டிஸே பண்ணல. ஸோ பண்ணாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு லோ எண்ட் பக்கில் வந்து நம்ம ஹை எண்ட் பக் வர நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவ் சைட்டில் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோஸ். அண்ட் இன்னொரு குவாட் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பக் பவுண்டி பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த சைட்டையுமே நீங்கள் அளவுக்கு மீறி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு குவாட் ஒன்று உண்டு தமிழில், எதையும் கண்டு வியக்காதே, வியப்பை போல் பின்னடைவு கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் என்னென்னா, இப்போ நான் கூகுளே இருக்கட்டுமே, அதை கண்டு இது இவ்வளோ பெரிய சைட் இதில் எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. கூகுளாக இருந்தாலுமே ஆஸ் அ பக் ஹண்டராக உங்களுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இதை வந்து நீங்கள் கிளைண்ட்டிருந்து வாங்கிட்டு தான் நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது இவ்வளோ பெரிய கூகுள்லேருந்து நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. ஸோ ஒரு சிம்பிளாக நினச்சிக்கோங்க, ஒரு நார்மலாக ஒரு சைட்டு நீங்கள் ரெடி பண்ண சைட்டாக நினச்சிக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் பக் கண்டுபிடிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எப்படி பக் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் பாய். தேங்க்யூ.